அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தோட மாவட்ட தலைவர் ஃபாரூக் பாஷா பேசுகிறேன். ஒன்றும் இல்லை நண்பர்களே, ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டு நிற்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து ராணிப்பேட் மாவட்டத்தில் அனைத்து குரூப்லேயும் எஸ்பிஐ லிங்க்குன்னு சொல்லி வந்துன்னு இருக்குது. அது யாராவது தெரியாமல் டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த குரூப்பே சேஞ்ச் ஆகிடும். அது இப்போ இல்லை, ஒரு 2-3 மாதமாகவே தொடர்ந்து வந்து நிற்குது. ஏற்கனவே ராணிப்பேட் குரூப்பில் நியூஸ் குரூப்லலாம் அந்த பதிவு வந்துச்சு. அது நான் எப்போவுமே ஃபோனுங்களை அப்பப்போ நம்ம பார்க்குறதுனால அது பார்த்த உடனே அது யாரை குரூப் அட்மினோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம். அவங்க அது எடுத்து விட்ருவாங்க. சப்போஸ் அவங்க எடுக்கலைன்னா என்ன ஆகுதுன்னா, யாராவது அது லிங்க்கு தொட்டாங்கன்னா அவங்க எத்தனை குரூப்பில் இருக்காங்களோ அத்தனை குரூப்புமே சேஞ்ச் ஆகிடும். எஸ்பிஐ ப்ளூ கலர் மாதிரி மாறிடும். உதாரணத்துக்கு அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லிங்க்குங்களை யாரும் தொட வேண்டாம். அதுக்காக தான், ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு. இன்றைக்கி கூட 2-3 குரூப்பில் வந்துச்சு. அது குரூப் அட்மின்களை சொல்லி அதை எடுக்க வச்சோம். அவங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு தெரியல, அவங்க என்ன பண்ணுறோன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா என்னையே குரூப் அட்மினாக போட்டு அது மொத்தத்தையும் ரிமூவ் பண்ண வச்சேன். இப்போது சரியாயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி இப்போது ஜஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி அந்த லிங்க்கு தொட்டுட்டு இது பண்ணோம், டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டுக்கிறாங்க, காசு போயிடுது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு. முதல்ல அந்த அக்கௌண்ட்டை லாக் பண்ணுங்கப்பான்னு சொன்னேன். லாக் பண்ணிவிட்டு நாளைக்கு முதல்ல போயிட்டு காவல்துறைக்கு ஒரு புகார் மனு கொடுத்துருங்க. எத்தனையோ பேர் காவல் அதிகாரிகளும் சொல்கிறாங்க, விழிப்புணர்வாக சொல்லி எத்தனையோ பேர் கூட சொல்கிறாங்க. அப்போ கூட ஜனங்க அது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. எந்த லிங்க் வந்தாலும் உடனே டெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது விஷாலில் நிறைய நடந்துருக்கு. இன்றைக்கி கூட ஒரு 5000 ரூபா கிட்ட ஒருத்தருக்கு போய் நிற்குதான். அப்பப்போ அக்கௌண்ட்டில் போய் நிற்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அக்கௌண்ட்டில் லாக் பண்ண சொல்லிட்டோம். இது எதுக்காக அவசரமாக போட்டுன்னு இருக்கேன்னா, இது இப்போ திருப்பவும் எல்லா குரூப்லையும் நிற்குது. அதனால் எல்லாரும் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம்னா அது எப்படி தான் வருதுன்னு தெரில. அது உடனடியாக அந்த மாதிரி வந்துச்சின்னா எந்த குரூப்லேயும் பயணிச்சினாங்களோ உடனே அட்மினுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த நம்பர் எந்த நம்பரில் வந்தாலும் அந்த நம்பர் முதல்ல ரிமூவ் பண்ண சொல்லுவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா அந்த குரூப்பை சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஆகுது. காசெல்லாம் எப்படியோ இன்றைக்கி காலகட்டத்தில் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இது இந்த மாதிரி லிங்க் தொட்டு அவங்க அசால்ட்டாக எடுக்கிறாங்கன்னா இது கொஞ்சம் காவல்துறையும் விழிப்புணர்வு சொல்லின்னு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நம்ம மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு எடுத்துன்னு வரணும். எல்லா இடத்துலையும் இது ஒரு இதுவே தொழிலாகவே எடுத்துன்னு வந்துருக்கிறாங்க. எப்படி உள்ளே வர்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் டச் பண்ணிட்டாங்கன்னா அந்த குரூப்பே சேஞ்ச் ஆகிடுது. அதே மாதிரி அவங்க எத்தனை குரூப்பில் பயணிக்கிறாங்களோ அத்தனை குரூப்புமே இப்போ சேஞ்ச் ஆகிற நிலமையில் வருது. அவங்க டீட்டெயிலெலாம் போயிடுதுன்னு கேள்விப்பட்டோம். இது என்னதான்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. அது எஸ்பிஐ மட்டும் இல்லை, பஞ்சாப் நேஷ்னல் இந்த மாதிரி பேங்க்கு மூலமாக வராங்க, இல்லை வேறு ஏதாவது மூலமாக கூட வராங்க. நிறைய தாட்டி கூட விழிப்புணர்வு நம்ம காவல் அதிகாரிகளும் சொல்லின்னு இருக்காங்க, மக்களுக்கு தெரியப்படுத்தின்னு இருக்கிறாங்க, செய்தியெலாம் வருது. இருந்தாலும் நம்ம ஜனங்க அவசரப்பட்டு ஏதாவது டெஸ்ட் பண்ணிட்டு போது அவங்க கேட்குற டீட்டெயிலெலாம் கொடுக்கும்போது அவங்களோட மொத்த காசுலேருந்து மொத்த டீட்டெயிலும் போயிடுதுன்னு இப்போ ஜஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி கூட வந்துச்சு. அதுக்காக இது யார் யார் பார்க்குறீங்களோ இது எல்லோரும் கொஞ்சம் அவங்கவுங்க குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுங்க, மற்ற குரூப்புங்களும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நல்ல விஷயந்தான் இது, விழிப்புணர்வு பதிவு தான். அதுக்காக தான் இந்த பதிவு நான் இப்போ போட்டு நிற்கிறேன். எல்லோரும் இப்போது வேண்டுகோள் இணங்க இந்த மாதிரி ஆயினிக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சரி, என்னால் முடிஞ்சது என்னோடய ஒரு யூடியூப் சேனல் யூஸ் பண்ணின்னு இருந்தேன். நம்ம ஒரு சோஷியல் சர்வீஸாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் செய்கிறோம். அதனால் இப்போதைக்கு இந்த இதில் நான் விழிப்புணர்வு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. நல்ல விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ணுறதுனால எந்த தப்பு கிடையாது. நம்ம விழிப்புணர்வு ஜனங்களுக்கு விழிப்புணர்வு எடுத்துன்னு வர்றதுக்கு தான் இந்த பதிவு போட்டு நிற்கிறோம். எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சு எந்த லிங்க் வந்தாலும் தயவு செஞ்சு தொடாதீங்க. இது வருங்காலத்தில் அதான் குரூப்புங்களில் இருக்கிற மொத்த பேரோட டீட்டெயிலும் அப்படியே போயிடுது. எப்படி தான் பண்ணுறாங்க தெரிய மாட்டேங்குது. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஜஸ்ட் ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி விஷயம் சொல்கிறதுனால தான் அவசரமாக நான் இன்றைக்கி வீட்டில் இருந்து பதிவு போடுறேன். இது எல்லா குரூப்லையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எல்லா இதிலும் போனாலும் பரவாயில்ல, விழிப்புணர்வு பதிவு தான் இது. அதனால் அந்த மாதிரி லிங்க்குங்க வந்துச்சுன்னா தயவுசெய்து தொடாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு ராணிப்பேட்டில் நடந்துச்சு. அந்த குரூப் அட்மினுக்கு சொல்லி 2 குரூப்பில் வந்துச்சு. அது விசாரிக்கும் போது அது ஒரு அதிகாரியாக இருக்காங்க. அவங்க கேட்டால், சார் எனக்கு தெரியாது சார், எப்படி தான் போச்சு தெரில இந்த நம்பரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 2-3 குரூப்லேயும் நான் சொல்லின்னு இருந்தேன், இது முதல்ல டிலேட் பண்ணுங்கன்னா எனக்கு வேறு நம்பர்லேருந்து
எனக்கு ஹிந்தியில் திட்டுற மாதிரி எனக்கு வந்துச்சு, புரியுதுங்களா? அதுக்கப்புறமா அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டால் அது வேறு ஒருத்தருக்கு போகுது, நான் போடவே இல்லையா, நான் மெசேஜ் அனுப்பவே இல்லையான்னு சொல்லி. இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லிங்க்கு ஷேர் பண்ணியோ இல்லை உங்கள் காசு ஏதாவது போச்சுன்னா உடனடியாக சைபர் கிரைம் இது இருக்குது நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில், இல்லை பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு முதல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க உங்கள் நம்பர்லேருந்து வேறு ஒருத்தருக்கு மெசேஜ் போகுதுன்னா அது எப்படி பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அப்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. நாளைக்கு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தான் மாட்டுவீங்க. அதனால் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா முதல்ல போயிட்டு காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க. சைபர் கிரைம்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்கள்லையோ உடனே போயிட்டு இது இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி நான் தொட்டேன், இந்த மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லி இருக்கிற விஷயத்த தாராளமாக சொல்லிவிட்டு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அதுக்கு என்ன எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்றைக்கி சுச்சுவேஷனு நெட்வொர்க் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து நிற்கிது. எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க நண்பர்களே. அதுக்கு அந்த ஒரு பதிவுக்காக தான் இப்போ டைரெக்டாக போட்டு நிற்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விழிப்புணர்வு பதிவு இருந்துச்சுன்னா இந்த சேனலை நான் யூடியூப் சேனல்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். இதில் நான் விழிப்புணர்வு பதிவாக போட்டு வரேன். நன்றி நண்பர்களே.